பயபக்தியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த மலை வேளையிலும் கர்த்தாவே என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த மாலை ஆராதனையிலும் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்தாரே, இவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டு வந்தவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். நல்லவரே உமக்கு சோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு சோத்திரம், தயவுள்ளவரே உமக்கு சோத்திரம், மாறாதவரே உமக்கு சோத்திரம், மகிமையானவரே உமக்கு சோத்திரம். எங்களை விட்டு விலகாதவரும் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதவருமாய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். எங்கள் ஜீவனே உமக்கு சோத்திரம், எங்கள் ஜீவனின் பலனாய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா, உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றி கொண்ட இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே என்னை காக்கும் தேவன் புரங்கா.
எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும் வரும். அவரின் கால்களை தள்ளாட விட்டார் என்ற வாக்கின்படி இந்நாள் வரைக்கும் எங்கள் கால்களை தள்ளாடாதபடிக்கு எங்கள் கால்கள் சறுக்குகிற நேரங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை கர்த்தனீர் கிருபையாய் நடத்தின உம்முடைய அன்புக்காக உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் இந்த மாலை ஆராதனையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கட்டும், இந்த ஆலயத்தில் இருக்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளும். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் உடைய பிரசன்னத்தினாலே நீர் நிறைத்து துரிதமாய் கர்த்தனீர் அழைத்து கொண்டு வாரோம். ஒன்று சேர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர்கள் பெற்று கடந்து போகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தருளும். தேவக்கரம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம் உதவி செய்யட்டும். உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை என்று இந்த பாடலை என்னோட சேர்ந்து இணைந்து பாடுபடி கேட்கிறேன். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. எனவே என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் நின் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பாடுவோமாம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. பாடுவோம். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. வேண்டுமாய். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி என்னை தூக்கிவிட்டீரே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன். ஆண்டவரே, நான் உமக்காகவே
வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை என் ஆண்டவர் தூக்கி விட்டீரப்பா, குப்பையில் இருந்த என்னை என் ஆண்டவர் உயர்த்தி விட்டீரே சுவாமி. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இருதயத்தோடு. பாடுவோமா? புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உம்மை உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான பெண்மணி அன்னாள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் அவளுடைய வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தின வார்த்தைகளை தான் அருமையான தேவ மனிதன் பாடலாக எழுதியிருக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஏன் என்றால் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. எனவே மேட்டுமையான பெருமையான பேச்சுக்களை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சுக்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள்
யதார்த்தம் அல்லவோ என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது, அவர் எப்படி கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில், திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாக இரார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகள் பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவரும் ஆயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. இன்னும் அந்த வசனங்களை வாசிட்டே போனால் அந்த பெண்மணி கர்த்தரை எப்படியெல்லாம் ருசித்தாள் என்று அவள் இந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறது. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இந்த பாடலை இந்த பாடலை கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவள் பாடினாள் என்றால், 1வது அதிகாரத்தில் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. அவளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாதது நிமித்தம் அவள் வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தி அவள் பிள்ளை பெற்றிருக்கிறாள். இவளை பார்த்து அற்பமாய் எண்ணுகிறாள், இவளை பரியாசம் பண்ணுகிறாள். இதன் நிமித்தமாக இந்த அன்னாள் ஒவ்வொரு நாளும் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அப்படிதான் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். புருஷன் ஆறுதல் படுத்தி பார்க்குறான், முடியல. புருஷன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், முடியல. ஆனால் அவள் தன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு ஒரே வழி புருஷனுடைய ஆறுதலான வார்த்தை அல்ல என்று அறிந்து அவள் ஆலயத்துக்கு போய் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நான் சொல்லட்டும், ஒரு மனிதன் இந்த பூமியில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து போகிறவனாக இராதபடி வருகிற தேவ மனிதன், தேவ பிள்ளைகள், தேவ குடும்பங்கள், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், சாதாரணமாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து உங்களுக்கு அப்படியே டக்குன்னு கொடுத்துட மாட்டார். சிலருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு சரியாய் கையாள தெரியும். அந்த ஆசீர்வாதத்தை சரியாய் கையாள தெரிகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கொடுத்து விடுவார். எனவே தான் ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிறவர் என்று. சிலருக்கு அப்படி கொடுப்பார். சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வச்சு, அழ வச்சு, கண்ணீர் வடிக்க வச்சு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்துடைய வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு பாடுபட்டேன் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். தேவ பிள்ளைகளே, எனவே இந்த பாடலில் இந்த வார்த்தை, அந்த பெண்மணி எழுதுகிற வார்த்தை, போய் ஆலயத்துக்கு போய் அழுகிறா. அழுத பிற்பாடு ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு கொடுத்தால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறாள். அதே வண்ணமாக கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த பிள்ளையை கொண்டு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் கொடுக்கிறார். கொடுத்த பிற்பாடு அதற்கு பிற்பாடு அவளுக்கு ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இப்படி பிள்ளைகள் செல்வங்களை கர்த்தர் கொடுத்த பெற்றுக்கொண்ட அந்த அன்னாள் அவள் செய்த காரியம் 2வது அதிகாரத்தில் தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவளுடைய அன்னாள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து அவள் சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்போனால், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவள் ருசித்தாள். அல்லேலூயா. பாருங்கள், அவளுக்கு குழந்தை பிறந்த பிற்பாடு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தி ஏதாகிலும் அற்பமாக நினச்சிருப்பாளா? ஏதாகிலும் பேசியிருப்பாளா? இல்லை, பேசியிருக்க முடியாது. தெய்வ பிள்ளைகளே, இவள் காலம் தாழ்த்தி இவளுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை அல்ல. அவளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவள் பெற்ற பிள்ளைகளுடைய பெயரெல்லாம் வேதத்தில் எழுதப்படவில்லை. அவளுடைய காரியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இவள் பெற்ற பிள்ளையினுடைய பெயர்
வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு முதல் பிள்ளையாய் கொடுத்தார். அல்லேலூயா. சாமுவேலை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எழும்பினதே இல்லை. இந்த சாமுவேல் சிறு பிராயத்திலேயே, சின்ன வயசுலேயே அந்த ஏலியனுடைய வீட்டை தேவனுடைய சமூகத்தில் அவன் இருந்தபோது அந்த சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் இந்த சின்ன குட்டி பிள்ளை சாமுவேல் இருந்தான். அல்லேலூயா. பெரிய ஊழியக்காரன் ஏலி, அவருக்கு கூட ஆண்டவர் கேட்கல, அவர் சத்தம் கேட்கல. ஆனால் இந்த பையன் படுத்திருக்கிறான். ஆண்டவர் கூப்பிட்றார், சாமுவேலே சாமுவேலே. தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்லட்டும், எனவே தான் ஆண்டவர் காலம் தாழ்த்தி ஒரு 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 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் சாதாரணமானதாக இருக்காது. தெய்வ பிள்ளைகளே, அது விசேஷித்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனவே தான் இந்த பெண்மணி பாடுகிறாள். நீங்களும் கூட இந்த பாடலை திரும்பவும் எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. எம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. சொல்கிறாய், எதுவுமே இல்லைப்பா, நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர்தான் பரிசுத்தர், நீர் ஒருவர்தான் இரட்சகர், நீர் ஒருவர்தான் கண்மலை, நீர் ஒருவர்தான் வல்லவர் என்று சொல்லி அவள் பாடுகிறாள். நீங்களும் இந்த மாலை வேளையில் ஏதாயிலும் ஒரு தேவைகளோடு கூட வந்திருப்பீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், இந்த வாரத்தில் நான் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த மனநிலையோடு கூட ஆலயத்துக்கு வந்து நீங்கள் அமர்ந்து இருந்தாலும் நான் சொல்லட்டும், ஆண்டவரை முழு இருதயத்தோடு, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி நீங்கள் பாடினீங்கன்னா, இப்போ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக இருக்கும். அல்லேலூயா. பாடுவோமா? உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கோர்கின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கோர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரப்பா. க்ளோரி. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, எழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, மருகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை,
மாற்றி விட்டீரே. ஆமென். பருகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர். உலகம் நம்மை புழுதியில தள்ளலாம், குப்பையில தள்ளலாம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரோ உங்களை புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட அமர பண்ணுகிறவர் அல்லவா. பாடுவோம். புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே. ஆமென். குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, இல்லை, இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமென், ஆமென். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே. ஆமென். குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உம்மை உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, இல்லை, இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. glory, glory. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. பாடுவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இந்த பாட்டை காலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லைப்பா, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லைப்பா, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லைப்பா என்று சொல்லி நீங்கள் பாடிட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, அந்த நாள் முழுவதும் நான் சொல்லட்டும், உங்கள் இருதயம் மகிழும். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் இருதயம் மகிழும். அது மாத்திரமல்ல, இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படியே உங்கள் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது என்ற வாக்கின்படி எதிர்க்கிறவர்கள் எல்லாம் வாயடைத்து போவார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் இரட்சகர், கர்த்தரின் கண்மலை என்று சொல்லி பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த நாவும் திறக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசை நன்மைக்காக, ஆண்டவர் நம்ம சரீரத்தில் வைத்திருக்கிற நல்ல சுகபலனுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரே. ஓ ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு நோயும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் என்று சொன்னார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக கர்த்தருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவியில் ஹல்லேலூயா, உங்களுடைய ஆவியில் அவருடைய ஆவியை அனுப்பி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, நீங்கள் பலனுள்ள மனுஷனாய், பலனுள்ள ஒரு மனுஷியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ற வார்த்தையின்படி, ஓ பலனுள்ள ஒரு மனுஷியாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக, பலனுள்ள ஒரு மனுஷியாய் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றினாரே. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டதே. ஹல்லேலூயா. அப்படியே வாய் திறந்து ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்ற வாக்கின்படியே, ஓ க்ளோரி ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்துமா பலனடையத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தீரே. ஓ உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா, நன்றி சொல்லுகிறேன் ஐயா. ஓ க்ளோரி. என் ஆத்துமாவிலே பலன் தந்தீர், என் ஆவியிலே பலன் தந்தீர். ஓ என்னுடைய சரீரத்தில் புது பலனை தந்தீர். ஓ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள் என்ற வாக்கின்படியே சரீரத்திலும் நல்ல சுகபலனை கர்த்தர் எனக்கு தந்து, ஓ என்னை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே, புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே,
அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா துதிக்கிறோம். கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு 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 நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்ல சொல்ல ஓ நல்லவருடைய பிரசன்னம் உங்களை மூடுகிற நேரம். நன்றி சொல்ல சொல்ல ஓ ஹல்லேலூயா, நல்லவருடைய ஹல்லேலூயா, நல்ல அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிற நேரம். நன்றி நன்றி என்று சொல்ல சொல்ல ஓ கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் உங்களை மூடுகிற நேரம். ஹல்லேலூயா, glory glory glory, ஆமென். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி, நீங்க கொடுத்த வெளியேறப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி, நீங்க கொடுத்த வெளியேறப்பட்ட உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி, நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே அபிஷேகத்துக்காக நன்றி. ஆமென் 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 ஆமென். ஓ glory 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 glory, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வர 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 தேவ பிள்ளையே, ஓ கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக பர்வதங்களும் மெழுகை போல உருகும் அல்லவா. ஓ இப்பொழுது இப்பொழுது உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா உலக பிரசன்னங்களும் உலக ஹல்லேலூயா கவலைகளும் பாரங்களும் அது மெழுகை போல உருகுகிற நேரம், உருகி ஓடுகிற நேரம். அதை தேடி நீ காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியே ஓ அவைகளை தேடினாலும் நீ காண மாட்டாய். ரபா தூடவா தூர தடாதரா, ஓ ஷகத டகத ரக்கதரா, ஓ நீ மாமா மா காபா கா பாதுடா பாதுரா, ஓ நிகத டகவா தூடமா கதரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். நன்றி இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை போல இரட்சகர்
ஒருவரும் இல்லை. உணர்ந்து சொல்லுங்க, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. இரண்டு கரங்களையும் தட்டி, நீரே என் இரட்சகர், நீரே என் வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே என்னுடைய கண்மலையாய் இருக்கிறவர். உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். தொடர்ந்து உடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தை வசனங்கள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். அருமையான தேவதாசன், இந்த மாலை வேளையிலும் நீர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். பரலோகம் பேசுகிற நேரமாய், பரலோக சத்தத்தை கேட்கிற நேரமாய் இந்த நேரம் இருக்கட்டும். உமக்கே துதியும் கனமும் மகிமையை செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம், உட்காருவோம். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான மாலை வேளையிலும் மீண்டுமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தான் உங்களை கர்த்தர் ஏவி எழுப்பி இந்த ஆலயத்துக்கு அழைத்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம். எனவே கர்த்தர் உங்களை இந்த மாலை வேளையில் கொண்டு வந்தது சாதாரணமாக அவர் உங்களை கொண்டு வரல. நீங்களும் சாதாரணமாக ஏதோ வீட்டில் நேரம் போலையே அதனால் நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன்னு அப்படி நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை மாற்றிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் உங்களை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கரங்களை தட்டி ஊழியக்காரனை வரவேற்கலாமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் சாயங்கால வேளை அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தெய்வ சமூகத்தில் கூடி வந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி அன்று பாராட்டி இருக்கிற நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஒவ்வொரு முறையும் தேவன சமூகத்தில் கூடி வருகிற பொழுது ஏதோ ஒன்று நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய பிரசன்னத்தை, நல்ல ஒரு பலத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். மிகப்பெரிய பாக்கியம். 2-3 பேருக்கு அவர் நாமத்தில் கூடி வருகிற பொழுது தேவன் ஆலயத்தில் அவர் உலாவி வருகிறார். அவர் மேல் அசைவாடுகிறார். நமக்கு தேவையான நல்ல ஆலோசனை தந்து, பலத்தை தந்து, விடுதலை தந்து, நல்ல ஞானத்தை தந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த மகிமையான ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர்களுக்காக, குடும்பத்திற்காக, கூடியிருக்கிற சபை மக்களுக்காக உள்ளத்த நாளத்தில் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென். ஸோ உலகத்தில் கிடைக்காத ஒரு விஷயம்னா தேவனோட பிரசன்னம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷப்படுத்துவது எதுன்னா ஆண்டோடைய இந்த பிரசன்னம் தான். அந்த சமூகம், அவருடைய பிரசன்னம் தான் உலகத்தாரை விட்டு நம்மளை வேறுபடுத்தி காண்பிக்கிறது. இந்த தேவ பிரசன்னம் நம்மளை இயேசுவை போல மாற்றுகிறது. தேவனை போல அந்த 9 விதமான கனி உள்ளவர்களாக வாழ்க்கை இது அலங்கரிக்கிறது. அன்புள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, நல்ல ஒரு டிசிப்ளின் வாழ்க்கை வாழுகிறவர்களாக இந்த தேவனுடைய பிரசன்னம் நம்மளை இருதயத்தை மாற்றி அமைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். அதை உங்களை ஆஸ்வதிப்போம். அந்த சாயங்கால வேளையில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு அபிஷேகமும் ஆவியானவரும். சொல்லுங்க, அபிஷேகமும் ஆவியானவரும். ஸோ வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 3 விதமான அபிஷேகத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். ஆசிரியர்கள் அவர் மேலே அவர்களை விசேஷமாக அபிஷேகம் பண்ணுவார்கள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். தீர்க்க தரிசிகளை அந்த ஊழியத்துக்கென்று அபிஷேகம் பண்ணி அவர்களை பிரித்து எடுப்பார்கள். அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் தெரிஞ்ச ஒரு வசனம் 16:13 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கிய போதும் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஸோ தாவீதுடைய சிறு வயதில்
கர்த்தர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசனம் மூலமாக தைல கொம்பை எடுத்து, அந்த தைல கொம்பில் இருக்கிற அபிஷேக தைலத்தை எடுத்து தாவீது சிரசின் மேல் வார்த்து அவனை ராஜாவாக அன்று அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த சரீரத்தில் சாமுவேல் சரீரத்தில் ஒரு அபிஷேக தைலத்தை வார்த்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து சரீரத்தை அனைட் பண்ணுறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஸோ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே வேதம் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு அந்த அபிஷேகம் பண்ண அந்த நிமிஷத்துல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தாவீது இருதயத்துக்குள் வந்து இறங்கி விட்டார். அந்த இருதயத்துக்குள் இருந்து தாவீதை கர்த்தர் வழிநடத்த ஆரம்பித்து விட்டார். ஸோ அவனை குறித்து அந்த தேவ திட்டத்துக்கு நேராக, தேவனுடைய சித்தத்துக்கு நேராக, எதற்காக அந்த பூமியில தாவீது பிறக்கச் செய்தாரோ, எதற்காக அவனை அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றுகிற வகையிலே அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாதைகளிலே தாவீதை கர்த்தர் நடத்த ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம மேலும் அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. நாமும் அந்நிய பாஷையில் பேசி கர்த்தருடைய நாமத்தை மிகப்படுத்துகிறோம். எதற்காகனா நம்ம மேல் இருக்கிற தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களை என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பண்ண நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய மகிமைக்கு நேராக, அழைத்த அழைப்பிற்கு நேராக, ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் கிருபையாக நம்ம நடத்த ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கிருபையினால் அந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை கர்த்தர் எளிதாக ஊற்றுகிறார். கொஞ்சம் தங்களை தாழ்த்தி ஆண்டு விடுதலையாக துதிக்கிற பிள்ளைகள் மேலே ஆவினை இறங்கி வந்து விடுகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். மன்னிய பாச அடையாளத்தோடு கூட நாம் ஆவினை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது ஒரு அனுபவம். பெற்றுக்கொண்ட பிறகு நம்மளை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அன்றாட வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம ப்ரேயர் லைஃபுக்கு, நம்ம ஃபேமிலி லைஃபுக்கு, ஸ்டடீஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஜாபில் போகிறவங்க யாராக இருந்தாலுமே அன்றாட வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழிநடத்த விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் நம்ம இருதயத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. ஸோ அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆவியானோட நமக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவன் நம்ம வழிநடத்தி அவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் பண்ணி நம்ம மேல இருக்கிற சித்தத்துக்கு நேராக, திட்டத்துக்கு நேராக வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அந்த அபிஷேகத்தில் தான் வாழ்க்கை மொத்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லாமே அடங்கியிருக்கிறது, எல்லாமே ஒழிஞ்சிருக்கிறது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் தேவதாசர்கள் வந்து அந்த சத்தியங்களை நம்ம கற்றுக் கொடுத்து, மாஸ்டர் மூலமாக, குடும்பத்தார் மூலமாக, வருகிற தேவதாசர்கள் மூலமாக உங்களுக்கு சில சத்தியங்களை விளங்க செய்து, விளங்க கற்றுக் கொடுத்து உங்களை அழைப்புக்கு நேராக நடத்துவதற்கு கர்த்தர் ஊழியக்காரங்க வைத்திருக்கிறார். இந்த சாயங்கால வேளையில் எலிசா தீர்க்கதரிசி மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. எலியாவின் காலத்திற்கு பிறகு எலியா ஸ்தோத்திரம் அக்கினி ரதத்தின் ஊடாக வானத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த சால்வை எலிசா மேலே வந்து விழுந்தது. அந்த எலிசா மேலே அந்த விழுந்த சால்வை இரட்டிப்பான ஆவிக்குற வரங்களை வந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஸோ அவர் மேலே அந்த அபிஷேகம் எப்படி அந்த நாட்களில் ஜனங்களுக்கு பயன்பட்டது என்று சொல்லி ஒரு சில சத்தியங்கள் இந்த சாயங்கால வேளையில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எலிசா மேலே அந்த அபிஷேகம், எலிசாவுக்குள் காணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களில் எப்படிப்பட்ட அவர் கிரியைகளை செய்தார் என்று சொல்லி 1-2 சத்தியங்களை நம்ம தியானித்து அதன் மூலமாக நம்ம ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நிற்கிறான். ஸோ அந்த எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசா மேல அந்த விழுகிறது. அதுக்கு முன்பதாகவே ஆவின் வரங்களை அவர் கேட்கிறார். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டாயானா உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அங்கே கண்டிஷன் வைக்கப்படுகிறது. அதே போல் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அந்த எலியாவை காண்கிறார். எலியா மேல இந்த சால்வை இப்பொழுது எலிசா மேல வந்து இறங்கி விட்டது. ஹல்லேலூயா. ஒரு இரட்டிப்பான வரத்துக்கு அடையாளமாக நான் எலிசா மேல அந்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இறங்கின உடனே நடக்கிற முதலாவது காரியம் பாருங்க, அடுத்த வசனம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நல்லா கவனிங்க, இந்த யோர்தான் நதியை 3 பேர் பிளந்திருக்கிறான். ஒன்று யோசுவாவின் நாட்களில் அந்த ஆசாரியர்கள் பாதம் பட்ட பொழுது அந்த யோர்தான் நதி பிரிக்கப்பட்டது.
ரெண்டாவது அந்த எலியாவின் நாட்கள், அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் அந்த சால்வையை முறுக்கி அந்த தண்ணீரை அடிக்கிறான். அது ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. அந்த யோர்தானை கடந்து அந்த எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இப்பொழுது எலிசாவின் நாட்கள், அவரும் தன் எஜமானனை போலவே அதே சால்வை எடுத்து அந்த ஸ்தோத்திரம் யோர்தான் நதியை அடிக்கிறான். இந்த 3வது முறையாக அந்த யோர்தான் நதி அது பிளக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். யோர்தான் நதி எதை குறிக்கிறது என்று நம்ம யோசித்து பார்த்தா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். ஸோ முதலாவது அவங்களுக்கு குறுக்கிட்டது எது? செங்கடல். அவங்க மோசேன் கரத்தினால கையை நீட்டி ஜெபித்த பொழுது 2ஆக பிளக்கப்படுகிறது. அது முதல் தடை. அந்த தடையை மோசேன் மூலமாக ஜெபத்தின் ஊடாக பிளக்கப்பட்டு அவங்க அக்கறை செங்கலை கடந்து வந்து விட்டாங்க. இப்போ 2வது யோசுவாவின் நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு தடை வருகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு யோர்தான் தடையாக நிற்கிறது. இப்போ இந்த யோர்தான் பிரிக்கப்பட்டதான் அவங்க உள்ளே போக மாட்டாங்க யோசுவா நாட்களில். ஸோ அப்படி அந்த நாட்களில் வந்த பொழுது யோசுவா தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்தபடினால அந்த வார்த்தையின்படி ஆசாரியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதியில கால வைத்த பொழுது அந்த யோர்தான் 2ஆக பிளக்கப்படுகிறது. ஆமென். நல்ல கவனிங்க. ஸோ நமக்கு வாக்குத்தத்தங்கள் தேவன் அருளி செய்கிறார். நன்மைகளை, ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை, நித்திய ஜீவனை உங்களுக்கு எனக்கும் வேதத்திலிருந்து தேவன் வாக்குத்தத்தமாக அருளி செய்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள சில செங்கடல்கள் ஒளிந்திருக்கிறது. சத்தியத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த வாக்குத்தத்தை நம்ம ரிசீவ் பண்ணுவதற்கு முன்பதாக, அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சில யோர்தான் தடைகள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்டு நிற்கிறது. அப்போ அந்த யோர்தானுக்கு முன்பதாக வந்து நம்ம நிற்கிற பொழுது நம்ம யோசிப்போம், விழிப்புதுங்குவோம். ஆஹா, நான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறான், ஆனால் செங்கல் முன்னாடி நிற்கிறது நான் எப்படி அக்கறைக்கு போக முடியும்? கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆனால் ஒரு யோர்தான் நதி இப்போது எனக்கு முன்பதாக அது அந்த ஸ்தோத்திரம் யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா அறுப்பு காலம் தொடங்கி அந்த யோர்தான் பெருவெள்ளமாக புரண்டு போகும். என்மேல் வாக்குத்தத்தம் இருக்கிறது. மோசேன் மூலமாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு செங்கடல் குறுக்காக வருகிறது, ஜனங்கள் தடுமாறுகிறார். ஒரு யோர்தான் குறுக்கிட்டு வருகிறது, ஜனங்கள் தடுமாறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கிருபையாக வாக்குத்தத்தை அருளி செய்கிறார். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சில தடைகள் வருகிறது, சில போராட்டங்கள் வருகிறது. யோர்தான் நதி பெருவெள்ளமாக வாழ்க்கைக்கு முன்பதாக கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் பயப்பட வேண்டாம், வாக்குத்தத்தம் பண்ணினவ இந்த தடைகளை உடை தெரிவதற்கு நமக்கு அனுக்கிரகம் செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்கிற பொழுது செங்கல் அங்கே இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லலை. வாக்குத்தத்தை அருளி செய்த பொழுது அங்கே யோர்தான் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் செங்கல்ல யோர்தான் ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய பார்வையில் செங்கடலும் யோர்தானும் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பார்வைக்கு அது நம்ம பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம். நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய கண்களுக்கு இந்த செங்கடலும் யோர்தானும் மிகப்பெரிய காரியம். நம்ம பலத்தால் முடியவே முடியாது. கர்த்தர் ஏன் இப்படி ஒரு தடையை வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்? ஏன் எனக்கு வாக்குத்தத்தம் செய்துவிட்டு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தடையை வைத்திருக்கான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இந்த செங்கடல் யோர்தானும் ஒன்றுமே கிடையாது. எதோ வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது செய்து முடிப்பா. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதோ வாக்குத்தத்தம் அருளி செய்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தின் பாதையில் கர்த்தர் நடத்துவார். அதுக்கு எதிராக செங்கடலே வந்தாலும் யோர்தானம் வந்தாலும் தம்முடைய வல்லமையினால் அபிஷேகத்தை கர்த்தர் உடை தெரிய தான் போகிறார். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, நன்மை அள்ளி செய்வேன், கிருபைகள் தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன், மேன்மையை தருவேன், உயர்வை தருவேன் சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக தருகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யோர்தான் தடை நம்ம உடை தெரிய வேண்டி இருக்கிறது. யோர்தான் தடைகளை உடை தெரிய வேண்டியது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களின் பாதங்கள் யோசுவா நாட்களில் அங்கே வைக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. செங்கடலில் பிளக்கப்பட்டது. மோசே கோலை உயர்த்தி ஜெபிக்க சொன்னான். அது ஈஸி, ஏன்னா தண்ணியை படலை, செங்கடலில் கால் படலை, தூரமாக நின்று கோலை உயர்த்தி ஜெபம் பண்ணால் செங்கடல் 2ஆக பிளந்துடும். ஆனால் யோர்தான் நதி அப்படி கிடையாது. அது அது கரை புரண்டு ஓடுது, வெள்ளம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. காலை வச்சா இழுத்துட்டு போயிடும். பயம், யார் காலை வைப்பா? யார் தைரியமாக காலை வைப்பான்? ஐயோ, நான் காலை வச்சு என்னை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என் குடும்பம் பாதிக்கப்பட்டுடும். அப்போ அந்த தடை கரை புரண்டு ஓடுது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், இந்த யோசுவா செங்கல்ல பிளக்கப்பட்டதை இயற்கை அனுபவமாக பெற்றிருந்தார். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். ஏன்னா மோசேயின் அருகிலே இருந்து பார்த்தவர் இந்த யோசுவா. அதனால் ஏற்கனவே செங்கல் 2ஆக பிளக்கப்பட்டதை கண்ணால் கண்டவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த யோசுவா அதை கண்ணால் கண்டு இருக்கிறார். அதனால் ஏற்கனவே ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால் செங்கல்ல பிளந்தவர் நிச்சயமாக யோர்தானையும் பிளப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் யோசுவாக்குள்ளும் இருந்தது. அந்த செங்கல்ல பிளத்த ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்குள்ளும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் தைரியமாக காட வைக்கிறாங்க.
ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தைரியமாக காண வைக்கணும். ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே செங்கலை பிளந்து வந்திருக்கிறாங்க, அது ரெண்டாக பிளக்கப்பட்டது, வெட்டான் தரையில் அவங்க நடந்திருக்கிறாங்க. அந்த அனுபவம் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ செங்கலை ரெண்டாக பிளந்தவர் அதே தேவன் இப்பொழுது யோர்தானை பிளக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாக எங்களுக்காக எனக்காக இந்த யோர்தானை கர்த்தர் பிளப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாக்குதத்தை நம்பி தங்கள் கால்களை அங்கே வைக்கிறார்கள். கால்களை வைத்த மாத்திரத்தில் மேலே இருந்த வந்த தண்ணி ரெண்டாக பிளந்து கீழே இருந்து மேலே ஓடி விட்டது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு தடைகளை உடைக்கத்தான் போகிறார். வாழ்க்கை தடைகளை உடைத்தெறியத்தான் போகிறார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத்தான் போகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். செங்கடல் வந்தால் அது நமக்கு தான் செங்கடல் பெரிய பிரச்சனை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒன்றும் இல்லை. நமக்கு தான் யோர்தான் பெரிய பிரச்சனை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆழமாக சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு தடைகளை கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேர் நன்மைக்காக காத்திருக்கிறீங்க? ஆண்டவரே, அக்கறைக்கு நான் போகணும், அக்கறைக்கு நான் போகணும், அடுத்த லெவல் பிளஸ்ஸிங்கு நான் போகணும், கர்த்தர் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த மேன்மை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது இந்த கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. சில தடைகள், சில போராட்டங்கள், சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது. என் வாழ்க்கை சில போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் தன் கால்கள் அங்கே வைத்த பொழுது அது இரண்டாக பிளக்கப்பட்டது போல உங்கள் மேல் அபிஷேகம் இறங்கி வருகிற பொழுது, நீங்கள் ஆவில நிரப்பப்படுகிற பொழுது அது தானாக பிளந்து போய்விடும். ஹல்லேலூயா. இந்த யோர்தான் நதி பிளக்கப்படும். அது யோசுவான் நாட்டில் நடந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியாவின் நாட்கள் நடந்தது. இப்போ எலிசாவின் நாட்கள், அந்த எலிசாவின் நாட்களிலும் அதே சால்வை எடுத்து, அந்த அபிஷேக சால்வை எடுத்து தோத்துறான். அதே போல எலியாவை போல தன் எச்சவனை போல அவன் செபிக்கிறான். அதே போல கர்த்தர் மறுபடியாக 3வது முறை இந்த யோர்தான் பிளக்கப்பட்டது, தடைகள் உடைக்கப்பட்டது, வழிகள் திறந்தது. அக்கறைக்கு புறப்பட்டு போனான், அக்கறைக்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் தடைகளை உடைக்கும், அபிஷேகம் வழிகளை திறக்கும், அபிஷேகம் அக்கறைக்கு போக நம்மளை உயர்த்து கொண்டு போகும். அபிஷேகம் பட்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. நீங்கள் விரித்தடைஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கறைக்கு நீங்கள் நிச்சயமாக கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் வளருவீர்கள். தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதே. என் வாழ்க்கைப்பட்ட ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. தடைகள் என்பது பல விதத்தில் இருக்கிறது. ஒன்று சத்துரு மூலமாக வருகிறது, சில மனுஷன் மூலமாக வருகிறது, நமக்கு இருக்கிற பலவீனத்தின் மூலமாக சில தடைகள் இருக்கிறது. இப்படி 3 விதமான தடைகள் இருக்கிறது. ஒன்று, சத்துருக்கள், பிசாசுகள் வந்து போராடுகிற அந்தகார சக்திகள், அசுத்த வல்லமைகள், வானமல்லர் பொல்லாத ஆவிகள். எபேசியர் 6:12 வானமன்று நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போது யுத்தம் பண்ணும், அதை உடைத்தெறிவதும் நமக்கு அபிஷேகம் தான். ரெண்டா, சில மனிதர்கள், பொறாமை பிடித்த மனிதர்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாக பொறாமைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் நமக்கு விரோதமாக போராடுவார்கள், சில தந்திரமான காரியத்தை செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த தந்திரத்தை உணர்ந்து அதெல்லாம் தடைகளை உடைத்தெறிந்து அதை மேற்கொள்வதற்கு அதே அபிஷேகம் உதவி செய்கிறது. 3வது, நமக்குள்ள இருக்கிற சில பலவீனங்கள், அறியாமைகள், ஸ்தோத்திரம், சில குற்றங்கள், குறைகள் அந்த தடையாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அதையும் நமக்கு உணர்த்தி நமக்கு கற்றுக் கொடுத்து மனதிரும்ப செய்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள, வாக்கு தந்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மளை நடத்தி கொண்டு போகிறது. வாழ்க்கைக்கு தடைகளை உடைத்து அக்கறைக்கு கடந்து போவதற்கு, வாக்கு தந்தம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த யோர்தான் நதி பாருங்க, எலிசாவின் நாட்களில் இந்த சாலை கொண்டு அடித்த பொழுது அது ரெண்டாக பிளக்கப்பட்டது. யோசுவா 3:15-16 வாசிக்கிறோம். அந்த யோர்தான் நதி அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். ரெண்டாக பிளக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாசிங்க. உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். நல்ல கவனிங்க, மோசே மிகப்பெரிய தேவ மனுஷன், தீர்க்கதரிசி. ஸோ அவன் காலங்கள் முடிகிற பொழுது தன் கரத்தை எடுத்து யோசுவா மீது அவன் வைக்கிறான். இப்போ யோசுவா நாட்டில் வந்த பொழுது அது மோசேக்குள்ள அந்த ஞானத்தின் ஆவியானவர் யோசுவா மேலே இறங்கி வருகிறான். ஹல்லேலூயா. அந்த யோசுவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, ஞானத்தின் ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்த பிறகுதான் அவன் கர்த்தருடைய, எப்படி மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக ஆரம்பித்ததோ அதே போல யோசுவாக்கும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டாகிறது. இந்த யோசுவா தான் சொல்லுகிறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தங்கள் கால்களை எங்கள் யோர்தானத்தில் வைக்கிற பொழுது அந்த யோர்தான் ரெண்டாக பிளக்க போகும், முழு இஸ்ரவேல் படைகளும் நாம் அக்கறைக்கு போக போகிறோம் என்று சொல்லி அந்த ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்ட ஜோஷுவாவை கொண்டு கர்த்தர் அந்த யோர்தானை கடந்து அக்கறைக்கு போவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தார். ஹல்லேலூயா. நம்ம மேலே இறங்கி வருகிற அபிஷேகத்தில் ஞானம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு முறை சண்டேல நீங்கள் ஆவியானவர் ஜெபிக்கிற பொழுது அவர் வெறும் ஆவியானவர் மட்டும் வருகிறதில்ல, அந்த ஆவியானுக்குள் இருக்கிற ஞானமும் சேர்ந்து தான் வருகிறது.
ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் மேலே அபிஷேகம் இறங்கி வந்தால் நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வாலிப பிள்ளை மேலே அபிஷேகம் இறங்கி வந்துச்சுன்னா அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரங்க மேலே அபிஷேகம் இறங்கி வந்துச்சுன்னா அவங்க மல்லமையான பிரகாசிக்கிற ஊழியக்காரெல்லாம் மாறுவாங்க. ஒரு குடும்ப தாய் தகவல் மேலே அபிஷேகம் இறங்கி வந்துச்சுன்னா அவங்க சுகமாக வாழ்ந்துருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஜெபிக்கலாம் இருப்பான். ஸோ அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற விதத்தில் அந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன பரிசுத்த வார்த்தையின்படி குமாரர்கள் மேலே, குமார்த்தைகள் மேலே, வாலிப பிள்ளைகள் மேலே, கணவன் மனைவி மேலே, தாய் தகப்பனார் மேலே, எல்லார் மேலே அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்றபடி அந்த அபிஷேகம் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். அந்த அபிஷேகத்துக்குள்ள ஒரு தேவ ஞானம் இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த யோசேப்புக்குள்ள ஒரு தேவ ஆவி இருந்தது. அந்த தேவ ஆவி இருந்தபடினால பார்வன் சொல்லுகிறான், உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த தேவாவி. தேவாவை 38 அந்த வசனம் இருக்கும். தேவாவியை பெற்ற மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டு என்று சொல்லி 38 சொல்லுகிறது. 39 அவனுக்குள்ளே விவேகமும் ஞானமும் இருந்தது. ஸோ அந்த 38 தேவாவில் நிரப்பப்பட்டிருந்தார் யோசேப்பு. 39 அந்த தேவாவினால் நிரப்பப்பட்ட யோசேப்புக்குள்ளே தெய்வீக விவேகமும் தெய்வீக ஞானமும் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆவியினருக்குள்ள தெய்வீக ஞானம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. ஸோ அந்த விவேக ஞானம் நம்மளை பிளஸ் பண்ணுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்றபடி அது நம்மளை ஆசீர்வதிக்கிறது, அதை நம்மளை நடத்துகிறது. என்ன ஞானம் வெளிப்பட்டது? 7 வருஷம் ஆசீர்வாதத்தின் நாட்டில் வரப்போகிறது. தேசம் முழுவதும் நன்றாக ஒரு விளைச்சல் வரப்போகிறது. அப்படி விளைகிற பொழுது அந்த 7 வருஷம் அங்கங்கே பண்டக சாலைகளை கட்டி நல்ல குடவுன்ஸை கட்டி அந்த தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் உலகம் முழுசும் ஒரு 7 ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்துக்கு இந்த சேர்த்து வைக்கப்பட்ட தானியங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு தெய்வீக விவேகத்தை, ஞானத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த யோசேப்புக்குள்ள வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நாம் பெற்றுக்கொள்கிற அந்த அபிஷேகத்தில் ஒரு ஞானம் இருக்குது. குடும்ப ஸ்திரீகள் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டீங்க, தேவையில்லாமல் சண்டை போட மாட்டீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டீங்க. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மாம்சத்தின் கிரியை எரிச்சு போட்டுரும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மாம்சத்தின் கிரியைகளை எரிச்சு போட்டுரும். அந்த நீதிமொழியெல்லாம் வாசிக்கும் போது விவேகி குளிர்ந்த மனம் உள்ளது. இப்போ நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மளை சாஃப்ட் ஆகிக்கிறோம். கோபுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸ்பீட் பிரேக், இந்த என்ன சொல்கிறோம், பைக்கில் பிரேக்குன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். பிரேக் இல்லாத பைக் எங்கேயாச்சும் இருக்கா? ஏன் இந்த உலகத்தில் கரெக்டாகி நமக்கு பிரேக் வேணும். அது சென்னையில் கண்டிப்பாக வேணும். 2 10 போல் 4 பிரேக் வேணும். அவ்வளோ தடைகள் இருக்கிறது. அதில் ஒரு பிரேக் வச்சுருக்கிறான். இப்போ நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்குள்ள ஞானம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. அந்த ஞானமும் விவேகமும் நம்மளை சாஃப்டாக நடத்துது. நம்ம குடும்பத்தை சமாதானம் நடத்துவதற்கு அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்கிறது. அந்த அபிஷேகம் உங்களை பாதுகாத்து நடத்துகிறது. மாம்சத்து கிரைகளை எரித்து போட்டுட்டு, பழைய மனுஷ சுபாவத்தை எரித்து போட்டுட்டு, அந்த புதிய மனுஷனுடைய சுபாவத்தினாலே அது நம்மளை நிரப்புகிறது. கிறிஸ்து தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் நம்மளை நிரப்பி நடத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு மேலே தேவாவி இருந்தது. அந்த ஆவியானவருக்குள்ளே இருந்த ஞானத்தினால், விவேகத்தினாலே அந்த தேசத்தின் அதிபதியாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தாவீது, நான் ஏற்கனவே 16-13 தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 18-14 தாவீதை குறித்த வார்த்தை சொல்லுகிறது. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் எதை செஞ்சாலும் புத்தியாக செய்கிறான். காரணம் என்ன? அவன் பெற்றுக்கொண்ட ஆவியானவர். ஆமென். அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். புத்திமானா நடக்கிறாங்கன்னா அவன் நல்ல ப்ரெசன்ஸில் இருக்கிறாங்க, அவன் தேவனுக்குள்ளே இருக்கிறான், நல்ல ஒரு ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறான். எதை செஞ்சாலும் வாய்க்குது. யோசேப்பு போல் எதை செஞ்சாலும் அவங்க காரியம் வாய்க்குது, சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா அவங்க மேலே ஒரு தேவ அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபை இந்த அளவுக்கு வளருது ஏன் காரணம்? ஊழியக்காரன் குடும்பத்தின் மீது விசேஷ ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவ பிரசன்னத்தை அவங்க மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் சபை வளருது. அபிஷேகம்லாம் சபை வளராது. தேவ பிரசன்னம்லாம் சபை ஒருபோதும் வளருதில்லை. ஏன் சபை வளர்ந்து கொண்டே போகிறது? ஊழியக்காரங்க மேலே தேவன் வைத்திருக்கிற வெளியேற பெற்ற ஆண்டுடைய பிரசனம், வெளியேறப்பட்ட அபிஷேகத்தில் தான் சபை நாளுக்கு நாள் வளருகிறது, விருத்தி அடைகிறது, ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் அவன் புத்திமானாய் நடக்கிறான். காரணம் என்ன? அவன் பெற்றுக்கொண்ட ஆவியானவர், பெற்றுக்கொண்ட
அபிஷேகம். மார்க்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க. நம்ம ஜீசஸை குறித்து அழகாக ஒரு வசனம் இருக்கு. மார்க்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்க வந்தது? மரியாதை எல்லாம் பேசுறாங்க பாருங்க யூதர்கள். பரிசேயர் யூதர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா தச்சனுடைய குமாரனவே பார்க்குறாங்க. பார்வை சரியில்லை. பரிசேயருடைய பார்வை இயேசு குறித்து அவர் பார்த்த பார்வை தவறாக இருந்தது. ஒரு தச்சனுடைய குமாரனாகவே பார்த்தார். ஒரு கலிலேயிலாமலேயே பார்த்தாங்க. ஸ்தோத்திரம், கல்லாதவராகவே பார்த்தார்கள். ஓய்வு நாளை மீறுகிறவராகவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ பார்க்குற பார்வை சரியில்லை. அதனால் அவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசாமல் இவனுக்கு இந்த ஆச்சரியமான காரியங்கள் எங்கேருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். ஆனால் பயங்கரமாக கிரியை நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினால் வியாதிஸ்தர் சுகமடைகிறார். அசுத்தாவில் விலகி ஓடி போகிறது. பெரிய பெரிய குஷ்டரோகிகள் சுகமடைகிறாங்க. மகிமையான காரியம் நடக்குது. ஆனால் 30 ஆண்டுகள் அதே கலிலேயாவில் ஆண்டவர் சாதாரண ஒரு தச்சன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய ஊழியம் செய்த மாதிரி வேதம் நமக்கு போதிக்கலை. ஆனால் இப்பொழுது திடீரென்று சொல்லி அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு 40 உபவாசத்துக்கு பிறகு அந்த ஊழியத்தை அவர் பிதாம சித்தப்படி செய்கிறார். இப்போது மகத்தான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி இவனுக்கு இந்த ஞானம் எங்கே வந்தது என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ள இந்த ஞானத்தை குறித்து சொந்த ஊர் மக்கள் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருந்தது. ஞானம் வந்தது காரணம் என்ன? லூக்கா 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ணின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு மேலே இறங்கி வந்தார். ஆமென். ஸோ அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இங்கே நம்ம ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் மூலமாக பலத்த செய்கைகள் நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது நம்ம அசாதாரண மனிதர்களாக மாறுகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிற மனிதர்களாக மாறுகிறோம். நம்ம ஜெபிக்கிற பொழுது அசுத்தாவிகள் விலகி போகிறது, அந்தகார கிரிகள் விலகி போகிறது, வியாதியஸ்கள் சுகம் அடைகிறார்கள், அசுத்தாவிகளை விரட்டுகிற ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கிறது. தேவன் ஞானத்தால் நிரப்பப்படுகிறோம், பரலோக ஞானத்தால் நிரப்பப்படுகிறோம். ஒரு தெளிந்த புத்தி நமக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. தூரமாக இருந்த தேவன் இப்போ சமீபமாக மாறி விடுகிறார். தேவன் எங்கேயோ வாழ்கிறார் என்று நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்கேயோ வாழலை, நம்ம இருதயத்துக்குள்ளே வாழ்கிறார். அவர் நமக்கு சமீபமாக வந்திருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு வருகிறது. நம்ம உள்ளான மனுஷன்ல அவருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நம்ம இருதயத்துக்குள்ள தேவாதி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமே, ராஜாதி ராஜாவுடைய சத்தத்தை கேட்கிறோமே, ஒரு பிரசந்தை உணர்கிறோமே. எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்துக்காக, அந்த ஞானத்திற்காக, அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். நாம் அபிஷேக பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், இவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். ஏன் கர்த்தர் நம்மளை சமீபமாக கொண்டு வந்திருக்கிறார். தூரமாக இருந்த நம்மளை தேவன் சமீபமாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எலிசா பாருங்க, இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு முதலாவது இந்த யோர்தானை 2ஆக பிளக்கிறா. அபிஷேகம் மேலே இருக்கிற அபிஷேகம் வாழ்க்கைக்கு எதிராக வருகிற தடைகளை உடை தெரியத்தான் போகிறது. நீ அக்கறைக்கு போக தான் போகிறீங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தடையாக இருக்கிறதோ கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே அபிஷேகத்தினால் நிரம்ப 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 நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 யோர்தான் தானாக பின்னிட்டு போக போகிறது. தடைகள் தானாக பின்னிட்டு போக போகிறது. நீங்கள் அக்கறைக்கு புறப்பட்டு போக போகிறீங்க. ஒரு புதிய வெளிச்சம் உங்களுக்கு நேராக கடந்து வரப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் நம்ம மேலே வருகிற பொழுது யோர்தான போகிற எல்லா தடைகளும் கர்த்தர் உடைக்க தான் போகிறா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நம்முடைய ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தம் நம்முடைய நன்மைகளை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர், கர்த்தர் நமக்காக தடைகளை உடைக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அபிஷேகம் வாழ்க்கையில் இருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைத்து அக்கறைக்கு கடந்து போக, அடுத்த லெவல் ஆசீர்வாதத்துக்கு கடந்து போவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஃபர்ஸ்ட். 2வது பாருங்க, 2வது அபிஷேகம் என்ன செய்கிறது? அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதாக இருக்கிறது, தண்ணீரோ கெட்டு போய் இருக்கிறது, நிலமும் பாழாய். நல்ல ஒரு சம்பவம் கவனிங்க. எரிகோவில் தீர்க்கதரிசி புத்தர்கள் இருக்கிறான். ஒரு 100 பேர் இருக்கிறான். அங்கங்கே எரிகோவில் சோத்ராங்க, பெத்தேலில் 50 பேர் 100 பேராக கூட்டம் கூட்டமாக வாழ்கிறவர்கள் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள்.
ஸோ அவங்க எலியா மூலமாக ட்ரைனிங் எடுத்தாங்க. சாமுவேல் நாட்களில் தான் அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் உருவாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஸோ அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் இப்போ எரிகோ பட்டணத்தில் வாழுகிறார்கள். 100 பேர் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஸோ அந்த பட்டணத்தில் அவங்க என்ன சாட்சி கொடுக்குறாங்கன்னா, இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதாக இருக்குது, ஆனால் குடிக்கிற தண்ணீரோ கெட்டு போயிருக்கு, தண்ணி குடிக்க முடியல, எப்படி வாழ்கிறது கஷ்டம். ஸோ தண்ணி கெட்டு போனபடினால அங்கே விவசாயம் நடக்கலை, அதனால் நிலமும் பால் நிலமாக கிடக்குது. தமிழ்நாட்டில் திருப்பு சைடெலாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வருகிற அந்த கழிவுகள் அந்த விளைநிலங்களெல்லாம் என்னாச்சு, பால் நிலமாக மாற்றிருக்கும். அதனால் விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் அங்கே இருக்கிறதுனால நம்ம எதை போட்டால் அந்த இலையில விளையாது. ஸோ அப்படி இந்த எரிகோ பட்டணத்தில் அந்த லேண்டு என்ன குடியிருப்புக்கு நல்லதாக இருக்கிறது, ஆனால் தண்ணீர் கெட்டு போயிருக்கு. இப்போ தண்ணீர் சுகம் அடைஞ்சாதான் இந்த பட்டணத்தில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். லேண்டெல்லாம் பாலாய் கிடக்குது, அது யூஸ்லெஸ்ஸாக கிடக்குது, பிரயோஜனமே இல்லை. சில வாழ்க்கையில் அப்படி இருக்கும். அவுட்டரில் நல்லா இருக்குது, சிட்டியை பார்த்தா அவுட்டரில் பார்த்தா சூப்பராக இருக்குது, ஆனால் இன்னரில் போய் பார்த்தா குடிக்கிற ஆகாரம் நீரூற்றெல்லாம் ஸ்பாயிலாக கிடக்கு, குடிக்கிற தண்ணீரெல்லாம் கெட்டு போய் கிடக்கிறது. வெளியில் பட்டணம் நல்லதாக தெரிகிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆகாரமோ தண்ணீரோ கெட்டு போய் கிடக்கிறது. அப்போ என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணீரை சுகமாக்கினாதான், இந்த தண்ணீரை பரிசுத்தப்படுத்தினாதான் இந்த பட்டணத்தில் வாழ முடியும். அல்லேலூயா. இந்த தண்ணீர் சுகமாக்கப்பட்டாதான் இந்த பூமியெல்லாம் பால் கிடைக்கிற அந்த பூமி பை நிலமாய் மாற முடியும். ஸோ அப்படி சிலர் வாழ்க்கையில் சில ஸ்ட்ரகிள்ஸ் பாருங்க. சில காரியம் நல்லா இருக்கும், ஆனால் சில காரியம் ஸ்பாயிலாக இருப்பாங்க. சில காரியத்தில் கஷ்டப்படுவாங்க, ஸ்பாயில் பண்ணியிருப்பான், தண்ணீர் கெட்டு போய் கிடக்குது. ஆனால் வெளியில் லேண்டு நல்லா இருக்குது, அதனால் விளைச்சல் இல்லை, பலன் இல்லை. தண்ணீர் சரியில்லாதனால அந்த பூமியில் விளைச்சல் இல்லை, பலன் இல்லை, அதனால் அந்த ஸ்பாயிலாகவே கிடக்குது. அப்போ அங்கே அந்த ஒரு பிரச்சனை இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அவர் காதுகளுக்கு வருகிறது. இப்போ ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ தண்ணீரை சுகமாக்கினாதான், இந்த தண்ணீரை சுத்தப்படுத்தினாதான் அந்த முழு தேசமும் ஆசீர்வாதமாக மாறும். அப்போ அந்த ஒரு பிரச்சனையை மனுஷனால் செய்ய முடியல. ஒரு முழு பட்டணத்துடைய தண்ணீரை யாரால் சுகமாக்க முடியும்? முழு எரிகோ பட்டணத்துடைய தண்ணீரை யார் சுகமாக்க முடியும்? அந்த நீரூற்றெல்லாம் ஸ்பாயிலாக கிடக்கிறது, அந்த நீரூற்றெல்லாம் கெட்டு போய் கிடக்கிறது, அதை யார் சுத்தமாக்க முடியும்? மனுஷனால் அது கூடாத காரியம். இப்போ தேவன் செய்யணும். இப்போ அந்த காரியத்தை, அந்த பிரச்சனையை தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஸ்தோத்திரம் எலிசாவுக்கிட்ட கொண்டு வருகிறார். ஒன்று. ரெண்டாவது ஒன்று யோசிக்கணும், ஏன் இந்த எரிகோ பட்டணத்தினுடைய இந்த லேண்டு பாழாக போச்சு, அல்லது இந்த நீரூற்றுகள் எல்லாம் ஸ்பாயில் ஆச்சு, கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த எரிகோ பட்டணத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற பொழுது 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இந்த எரிகோ பட்டணம் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம், இது சாபத்தீடான ஒரு பட்டணம். அதனால் இந்த பட்டணத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, நீங்கள் தீட்டுப்பட்டு போயிடக்கூடாது. இந்த எரிகோ பட்டணம் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு, எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் அந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டு தீட்டுன்னு சொன்னார்? எவ்வளோ பட்டணங்கள் இருக்கிறது. யோசுவா 32 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி தான் அந்த கானான் தேசத்தை பிடிக்கிறார். என்ன ரகசியம் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்த பொழுது ஒரு ரகசியம் இருக்கிறது. லேவியராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. லேவியராகமும் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடுத்த வசனம், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவருடைய முறைமையின்படி நடக்காமல். நல்ல கவனிங்க, கானான் தேசத்துக்கு என்று ஒரு செய்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. கானான் தேசம் 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. எபூசியர், எமோரியர் அப்படி சொல்லி, கிர்காசியர் என்று சொல்லி 7 விதமான ஜாதிகள் அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல காலமாக. ஸோ அவளுக்கென்று ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, அவளுக்கென்று வாழ்க்கை முறை இருக்கிறது, அவளுக்கென்று ஒரு வழிபாடு இருக்கிறது. அவள் அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த தேசத்துக்கு அவங்களை கொண்டு போகிறேன். ஆனால் நீங்கள் அந்த தேசத்துக்கு போன பிறகு அந்த தேசத்தாருடைய செய்கையின்படி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவள் வழிபாட்டு முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. அது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக இருக்கிறது. அவள் அந்நிய தேவர்களை அவள் செய்வித்து கொண்டிருக்கிறார்கள். அவள் கலாத்தில் 5 வாசிப்பது போல அவள் மாம்சத்தின் கிரிகளுக்கு உட்பட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கானானுடைய ஜாதிகளை ஏன் கர்த்தர் அருவருத்தார் அப்படிங்கிற ரகசியம், அந்த சத்தியம் பைபிள் அங்கே இருக்குது. இந்த 3 அதிகாரத்தை நல்ல தெளிவாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏன் கர்த்தர் இந்த கானான் தேசத்தில் இருக்கிற அந்த 7 விதமான ஜாதிகளை அருவருத்தார், ஏன் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், ஏன் அவர்கள் சாபத்தீடானார்கள், ஏன் அவர்களை கர்த்தர் கொன்று போட சொன்னார்ங்கிற அந்த ரகசியம்
இந்த 3 அதிகாரத்தில் இருக்கிறது. அதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, முறைகேடான பாலியல் பாவங்கள் அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி மேலை நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் முறைகேடான பாலியல் பாவங்கள், சோதம் குமாரா பட்டணத்தில் பாவங்கள் இருக்கிறதோ, அதே போல் இந்த கானான் தேசத்தில் 7 விதமான ஜாதிகளுக்குள்ள முறைகேடான பாலியல் பாவங்கள் இருந்தது. அந்த மாம்சத்தின் கிரிகளுக்குள்ளே உட்பட்டிருந்தார், அந்நிய தேவர்களை சேவித்தார், ஜீவன தெய்வத்தை அவளை மறந்து கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக ஒரு தீட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களில் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும். ஆனால் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று சொல்லி அந்த பரிசுத்தை குறித்து அதிகமாக தம் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து, அசுத்தமான ஜாதிகளின் தேசத்தை விரட்டி எடுத்து பரிசுத்தமான ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த எரிகோ பட்டணத்து ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களும் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்தார். எமோரியருடைய பட்டணமாக இருந்தது என்று சொல்லி ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த எமோரியர்கள் லைஃப் ஸ்டைல் என்ன? கானான் தேசத்துடைய பாவம், தேவன் அருவருக்கிற அசுத்தமான பாவங்கள் அந்த எரிகோ பட்டணத்தில் காணப்பட்டபடினால கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எரிகோ பட்டணம் தீட்டுப்பட்டு இருக்கிறது, இந்த எரிகோ பட்டணத்துடைய அந்த தண்ணீர்கள் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிற, அதன் மேலே ஒரு சாபம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த எலிசாவின் நாட்களில் யோசுவா அந்த பட்டணத்தை சவித்து போட்டார் கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அந்த சாபத்தை இப்பொழுது ஆசீர்வாதமாக திருப்ப சித்தம் கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். மிக ஆச்சரியமான சத்தியம் பாருங்க. அப்படியே ஆண்டவர் விட்டல்ல, சபிக்கப்பட்டிருக்காங்க, தீட்டுப்பட்டிருக்கான்னு சொல்லி அப்படியே கர்த்தர் விட்டு விடாதபடிக்கு எலிசாவின் நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசாவை கொண்டு அந்த எரிகோ பட்டணத்தின் சாபத்தை கர்த்தர் முறித்து அதை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்பி கொண்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாம் கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை, சில சாபங்களை கர்த்தர் உடைத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த எரிகோ பட்டணத்தில் சாபம் இருந்தது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருந்தது, கர்த்தருடைய பனிஷ்மெண்ட் அங்கே இருந்தது, அங்கே மரணம் இருந்தது, அங்கே தண்ணீர் கெட்டு போயிருந்தது. ஆனால் இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்கிறார், அதை நன்மையாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சாபங்கள் உடைக்கப்படுகிறது கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால். ஒரு குடும்பத்து மேலே இருக்கிற சாபங்கள், ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேலே இருக்கிற சாபத்தை கர்த்தர் உடைத்து தான் சின்ன அந்த வெளியேறுபட்ட ரத்தத்தினால அந்த சாபங்களை உடைத்து அந்த தேவனுடைய பனிஷ்மெண்ட்ல இருந்து, அந்த மரணத்தில் இருந்து, ஒரு சாபமான வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு மாற்றுவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தம் ரத்தத்தையே சிந்திருக்கிறார். அந்த விசுவாசம் நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது சபிக்கப்பட்ட பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட்டமாக மாறிடுச்சு. பால் நிலமாக இருந்த அந்த லேண்டெல்லாம் பை நிலமாக மாறிடுச்சு. அசுத்தமாக இருந்த தண்ணீரெல்லாம், கெட்டுப்போன தண்ணீரெல்லாம் ஆசீர்வாதமான தண்ணீராக மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே அவன் போட்டு இந்த தண்ணீரை நல்ல கவனிங்க, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலம் இருக்காது என்று சொல்லி இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இந்த சாபம், பட்டத்து மேல இந்த சாபம், இந்த நிலத்தை மேல இந்த சாபம், அந்த நீரூற்று மேல இந்த எல்லா சாபத்தையும் பரிசுத்தப்படுத்தி தன் மேல இந்த அபிஷேகத்தினால, தனக்குள்ள இந்த ஆவியானவர்னால, தனக்குள்ள இந்த தெய்வீக வார்த்தையினால அந்த எலிசா தீர்க்கதரிசி பல ஆண்டுகளாக இருந்த பட்டத்தில் அந்த சாபத்தை நீக்கி இன்றைக்கு அதை ஆசீர்வாதப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அன்று முதல் அந்த தண்ணீர் ஆரோக்கியம் ஆயிற்று, இன்று வரைக்கும் அந்த தண்ணீர் அப்படியே ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சாபத்தை உடைக்கிற பொழுது, கர்த்தர் மனுஷன் ரட்சிக்கிற பொழுது அது நிச்சயம் அது நித்தியமாக இருக்கிறது, அது நித்திய ரட்சிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விழுப்புரிய ஆசீர்வாதம். ஒரு பட்டத்தின் தண்ணீரை கர்த்தர் மாற்றுவாரனா ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு லேசான காரியம். உங்களை என்னைய ஆசீர்வதிப்பது தேவனுக்கு லேசான காரியம். ஒரு பட்டணத்தில் மேலே இருக்கிற மொத்த தண்ணீருமே சாபத்தையும் கர்த்தர் மாற்றி அது ஆசீர்வாதமாக நித்திய காலத்துக்கு அது ஆசீர்வாதம் மாற்ற முடியும்னு சொன்னால், கொஞ்ச காலம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த வசனம் சொல்லுகிறது, இன்று முதல் இனி சாபம் இருக்காது, நிலப்பாலம் இருக்காது, இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த தண்ணீர், எலிசா கர்த்தர் சொல்ற, இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கினேன், ஆரோக்கியமாக்கிட்டார். ஹல்லேலூயா. அப்படியே அது நடந்து பழித்தது, அது அப்படியே வந்து பழித்தது, அது ஆசீர்வாதமாக மாறினது. உங்கள் வாழ்க்கைக்கு சில கிரியைகளை கர்த்தர் உடைத்து எறிவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஸ்வதிக்க கூடாது படிக்கிற சில கிரியைகளை கர்த்தர் உடைத்து எறிவா. அந்த தண்ணீர் கெட்டு போய் இருக்கிறது, லேண்டு நல்லா இருக்கு,
ஆனால் தண்ணீர் கெட்டு போயிருக்கு. தண்ணீர் கெட்டு போனதுனால விளைச்சல் இல்லை, பலன் இல்லை, தண்ணி ஸ்பாயில் ஆகிருக்குது. அதை எதை குறிக்கிறது? நம்ம உள்ளான மனுஷனை குறிக்கிறது. உள்ளான மனுஷனை குறிக்கிறது. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரகசியம் இருக்குது. லூக்கா புஸ்தகம் 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து நல்ல கவனிங்க. ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு நல்ல இருதயம் இருக்கிறது, நன்மையான காரியங்களை அவன் எடுத்து காண்பிக்கிறான். இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவன் இருதயம் பொல்லாததாக இருக்கிறது, அந்த பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காண்பிக்க. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசு. நல்லா கவனிங்க. ஒருத்தர் கோவப்படுறான்னா ஏன் கோவப்படுறாருன்னா இருதயம் கோபமாக இருக்குது, அதனால வாய் கோபமாக பேசுது, அவ்வளோதான். ஆமேன். இருதயம் எரிச்சலாக இருக்குது, அதனால வாய் எரிச்சலாக பேசுது. இருதயம் சாந்தமாக இருந்துச்சுன்னா அகத்தின் அழகு, அவ்வளோதான். இருதயம் சந்தோஷமாக இருக்குது, அதனால முகம் நல்ல ஃப்ளோரிஷாக பல வளரும் பிரகாசமாக இருக்குது. இருதயம் முக்கியம். அப்போ சில மனிதரோட இருதயங்கள் நல்ல இருதயமாக இருக்கிறது, சிலரோட இருதயங்கள் பொல்லாத இருதயமாக இருக்குது. அந்த கர்த்தர் என்ன செய்கிறாரா? எஸ்ஐக்கள் புஸ்தகம் 36 நமக்கு தெரியும்ல, 36 இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? சதியான ஒரு இருதயத்தை, ஒரு நவமான இருதயத்தை என்ன செய்கிறேன்? உங்களுக்குள்ள வைத்து என் கட்டளையிலும் கற்பனைகளும் அந்த இருதயத்தில் என்ன செய்ய போகிறேன்? எழுத போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த இருதயத்துக்குள்ள அங்கே தான் இருதயம் தான் ஸ்பாயிலாக இருக்குது. எரேமியா 19 நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கு. ஸோ அந்த திருக்குள்ள இருதயத்தை, அந்த கேடான இருதயத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தம் வார்த்தையின் ஊடாக அது நன்மையான இருதயமாக, நல்ல மனுஷனுடைய இருதயமாக, நல்ல பொக்கிஷம் இருந்த இருதயமாக, நன்மையை செய்கிற இருதயமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே மாற்றுகிறார். பொல்லாத மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்க தான் செய்கிற அந்த உலகத்தில் பொல்லாத மனுஷர்கள் வாழுகிறார்கள். செய்தியை பார்க்க முடியுதான்? பார்க்க முடியல. எவ்வளோ கொலைகள், எவ்வளோ கொடூரமான கொலைகள், எவ்வளோ துன்மார்க்கமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்திகளை கேட்கிறோம். காரணம் என்ன? மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவரை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டு பொல்லாத மனுஷனை, பொல்லாத துன்மார்க்கனை நீதிமானாய் மாற்றுகிறார். நன்மையான இருதயம் உள்ளவனாய் மாற்றுகிறார். ஆவின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை தந்து ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் கிறிஸ்துவம் விலையேற பெற்றதாக மாறுகிறது. பொல்லாத மனிதர்களை, கொடுமையான மனிதர்களை கூட நீதிமான்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக மாற்றுவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுவே சுவிசேஷம். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் அப்படிதான் மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்தில் நாம பொல்லாதெல்லாம் இருந்தோம் அந்த உலகத்துக்குள்ள. ஆனால் கர்த்தர் நம்மளை சந்தித்து நம்மளை தேடி வந்து ரத்தத்தினால் கழுவி நம்மளை அபிஷேகம் பண்ணி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாயல் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம், அதுக்கு முன்னாடி வசனம் போங்க, 43 வாசிங்க. லூக்கா 6:43 நல்ல மரமானது ஒருபோதும் கெட்ட கனி கொடுக்காது. ஆமென். நல்ல மரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல மனுஷன், நல்ல இருதயம் யாரு? கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர். அவர்களை ஒருபோது ஒரு நாளும் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாங்க. அவன் ஆவின் கனியை தான் கொடுப்பாங்க, அவன் நீதியின் கனிகள் தான் கொடுப்பாங்க. கெட்ட மரமானது ஒருபோதும் நல்ல கனியை கொடுக்காது. நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரா? அந்த கெட்டு போன இருதயத்தை நவமான இருதயமாய், கிறிஸ்து வாசம் பண்ணுகிற இருதயமாய், பரிசுத்த தம்முடைய ஆலயமாக அந்த இருதயத்தை மாற்றி தம்முடைய அபிஷேகத்தை தன் மேல வைத்து அதை ஆசீர்வதித்து அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து நமக்குள்ள அந்த காரியத்தை அவர் செய்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா புஸ்தகம் 8:12 விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். நல்லா கவனிங்க. அந்த எரிகோ பட்டணத்துல லேண்டு நல்லா இருக்கு, ஆனா தண்ணீர் கெட்டு போயிருக்கு. தண்ணி கெட்டு போனதுனால அந்த விவசாயம் இல்லை, பலன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, விதைப்பு சமாதானமாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும், வானமும் தன் பனியை கொடுக்கும். எப்போது இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிக்கிறதுனால பலன் கொடுக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பால் நிலம்
பைநிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கடந்து வர வேண்டி இருக்கிறது. அங்கே அபிஷேகிக்கப்படுகிற ஒரு அனுபவம் அங்கே கடந்து வர வேண்டி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பலன் கொடுக்காத பூமி பலன் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால், பனி பெய்யாத வானம் அந்த வானத்திலிருந்து பனி பெய்ய வேண்டும் என்று சொன்னால், திராட்சை செடி பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அத்திமரம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் வர வேண்டி இருக்கிறது. அங்கே ஒரு ரட்சகர் வர வேண்டி இருக்கிறது. அங்கே தேவனுடைய அபிஷேகம் வர வேண்டி இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் பலன் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க? பலனே இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் பலன் இல்லை, என் குடும்பத்தில் செழிப்பை பார்க்க முடியும், தொடர்ந்து ஸ்ட்ரகிளாக இருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு அவசியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு அவசியம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சில காரியத்தில் நம்ம அறியாமல் சில காரியங்களில் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் முதல் ரட்சிப்பு நம்ம வருகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில சுபாவத்தில் இருந்த மனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம். அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற பொழுது சில ஆசீர்வாதத்தில் இருக்கிற சில தடைகளை கர்த்தர் விலக்கி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்கு, ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. அப்படி ரட்சிக்கப்படுகிற பொழுது அதுக்கு சகரை 8:12 படி மறுபடியும் போடுங்க. சகரை 8:12 அந்த விதைப்பு உங்களுக்கு சமாதானமாக மாறும். திராட்சை செடி உங்களுக்கு கனியை கொடுக்கும், பூமி உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் செய்கிற ஜாபாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பலன் வேணும் நமக்கு. ஆமேன். கண்டிப்பாக பலன் தருகிறவர். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகிறது தான் தேவனுடைய வாக்கு தத்துவம். அப்போ அதை செய்கிறது எப்போது செய்கிறான்னு சொன்னால், தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி, நம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தி, நம்மளை ரட்சித்து, நம்மளை அனாய்ட் பண்ணி, அபிஷேகம் பண்ணி இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை பாராட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா எப்படி செய்கிறான்னா, அதே 2ஆம் அதிகாரம் மறுபடியும் வந்துருங்க. 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி என்ன யாருக்கா தெரியுமா? தமிழ் டீச்சர் யாராச்சும் இருக்கீங்களா? தோண்டினா மண் வெட்டியா, மண்பானையா? தோண்டினா என்ன அர்த்தம்? கிணறு? எனக்கும் தெரியல. தோண்டி அது எந்த தமிழ்லே தெரியல பாருங்க. மண்பானையா? ஒரு தரம் மண்பானை தானா? ஓ, அந்த மாதிரி தோண்டி. ப்ரைஸ் காட். இங்கிலீஷில் சிம்பிளாக போட்டாங்க, நியூ பவுல். ஒரு பவுல் அப்படின்னு போட்டாங்க. சார் கரெக்டாக சொல்லிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் முன்னாடி ரொம்ப நாள் நான் வந்து தோண்டினா நானும் ஒரு மண் வெட்டி நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் இங்கிலீஷில் போய் இன்றைக்கி பார்க்கும்போது தெரியுது, அது ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வர சொல்லி அந்த எலிசா தீர்க்கதரிசி அதை கொண்டு போய் இந்த தண்ணீரில் நீரூற்றில் போடுகிறார். ஒரு அடையாளம் தான். இந்த மண் பாத்திரம் போய் தண்ணீரை சுகமாக்கலை, உப்பு போய் அந்த தண்ணீரை சுகமாக்கலை, கர்த்தருடைய வார்த்தையை சுகமாக்கிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது சும்மா ஒரு அடையாளம் தான். ஒரு அடையாளத்துக்காக அந்த உப்பை எடுத்துக்கிட்டான், ஒரு அடையாளத்துக்காக அந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டான். ஆனால் சுகமாக்கினது கர்த்தருடைய வார்த்தை. சுகமாக்கியது கர்த்தருடைய வார்த்தை. அவர் தம்முடைய வார்த்தையில் அனுப்பி நம்மளை சுகமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி கத்த நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை அனுப்பி தடுத்த கத்த தடைகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கைக்கிற பால் நிலங்கள் எப்பொழுது பயிர் நிலமாக மாறுகிறது சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்படுகிற பொழுது பாலான நிலங்கள் எல்லாம் பயிர் நிலமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கெட்டுப்போன தண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதமான தண்ணீராக, ஆரோக்கியமான தண்ணீராக தேவன் தம்முடைய அபிஷேகத்தின் ஊடாக, தம்முடைய வார்த்தையின் ஊடாக, அபிஷேக வார்த்தையின் ஊடாக இந்த தீமையான காரியத்தை எல்லாம், இந்த சாபமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமென். நான் விசுவாச அறிக்கை செய்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு பலன் இறங்கி வரும். கர்த்தருடைய ஆவியினால, கர்த்தருடைய வார்த்தையினால இருக்கிற எல்லா தீமையில கர்த்தர் கட்ட வீழ்த்து நன்மையை தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் ஒரு ஜோர கரங்களை தட்டி கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளுக்காக, அவர் கொடுக்கிற பலனுக்காக, அவர் கொடுக்கிற சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புது தோண்டியை கொண்டு வருகிறார். இது எதை குறிக்கிறது? புதிய உடன்படிக்கை குறிக்கிறது. புதிய உடன்படிக்கை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ நாங்கள் புதிய உடன்படிக்கை செய்கிறேன். முந்தின உடன்படிக்கை போல அது இருக்க போகிறது. எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசித்து பாருங்களேன். எபிரேயர் எழுத நிருபம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபம். ஹல்லேலூயா. ஆமென். பழசு ஒழிஞ்சு போகும், புதிய உடன்படிக்கை நிலைச்சு நிற்கும். இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அந்த பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் அந்த மோசே செய்த ஊழியத்தையும்
புது உடன்படிக்கையின் ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி சூப்பராக எழுதியிருப்பார். பழைய ஏற்பாடு ஊழியம், மோசேயின் ஊழியம் அது ஆக்கின தீர்ப்பு கொடுக்குற ஊழியம், ஆனால் கிருபையின் ஊழியம் ஜீவனை கொடுக்குற ஊழியம். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த 1-2 வசனங்களை பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் திடீரென்று உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஒளிந்து போகிற அது ஒளிந்து போகிற மகிமை உடையது, இதுவோ ஊழியம் அழியாத மகிமை உடைய ஊழியம் அப்படி சொல்லி மோசே மூலமாக செய்யப்பட்ட ஊழியத்தையும் அந்த புதிய ஏற்பாடு உடன் ஊழியத்தை செய்கிற பவுல் தன்னுடைய ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி அழகாக அந்த காரியத்தை பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஒளியும் அப்படிப்பட்ட மகிமையுடன் இருந்தால் ஆவிக்குரிய ஒளியும் புது உடன்படிக்கையின் ஒளியும் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ மோசே முகத்துல பிரகாசம், நியூ டெஸ்ட்மெண்ட்ல கர்த்தர் இருதயத்தில் பிரகாசித்தான்னு சொல்லுகிறார். எங்கள் இருதயங்களை கர்த்தர் பிரகாசித்தா. ஹல்லேலூயா. இருதயத்தில் கர்த்தர் வெளிச்சம், இருதயத்தில் கர்த்தர் பிரகாசம். புது உடன்படிக்கையின் ஊழியம், மோசேயின் ஊழியத்தின் மூலமாக 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட் ஊழியமாக லட்சங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 2 பேர் தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மோசேயின் ஊழியத்தின் மூலமா. ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட் ஊழியத்தின் மூலமா ஆயிரமாய் லட்சமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார். அது ஆக்கின தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமாக இருந்தது. இதுவோ நீதி கொடுக்கிற ஊழியமாக இருக்கிறது. அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியமாக இருக்கிறது. இது நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கிற ஊழியமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த 2 ஊழியத்தையும் அழகா கம்பேர் பண்ணி புது உடன்படிக்கை ஊழியம் அது மகிமையின் ஊழியம், அது கிருபையின் ஊழியம், புண்ணியருடைய ஊழியம், இயேசு ரத்தத்தினால் சிந்தப்பட்ட ரத்தத்தால் வருகிற ஆசீர்வாதத்தின் ஊழியம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த புண்ணியத்திற்காக, கிருபைக்காக, மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நீதி கொடுக்கிற ஊழியம், இது ஒளிந்து போகாத மகிமை கொடுக்கிற ஊழியம். நியாய தீர்ப்பு இல்லை, இங்கே பனிஷ்மெண்ட் இல்லை, இங்கே ஆக்கின தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 படி அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை இல்லை. நீதிமானை மாற்றுகிறார். அவர் புண்ணியத்தினால, அவர் கிருபையினால நீதிமான்களை மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஒளித்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். 3:11 அன்று ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளார். அந்த அதிகாரத்தில் முடிவில் தான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுங்கிற சத்தியமோ அங்கே தான் சொல்லப்படுது. அந்த நியாயபுரமாக விடுவிக்கப்படுகிற அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற அனுபவத்தை தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் வசனம் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் விவரித்து காண்பித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு பட்டத்தின் மேல் இருந்த சாபம், ஒரு பட்டத்தில் இருந்த நீரூற்று அது ஸ்பாயிலாக கிடக்குது, கெட்டுப்போய் கிடக்குது. ஆனால் அது எலிசா தீர்க்கதரிசனம் மூலமாக, அந்த அபிஷேகத்தின் மூலமாக அது கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சகர 8:12-13 வசனத்தின்படி அந்த நிலத்து மேல் இருந்த சாபம், இந்த நீரூற்று மேல் அந்த சாபத்தில் அவன் உடைத்து எறிந்து அந்த நிலத்தை அவன் ஆசீர்வாதமான நிலமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அபிஷேகம் நம்மளை பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறது. அபிஷேகம் நம்மளை, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வாழ்க்கைக்கிற தீமைகளை வேறறுத்து, சாபங்களை வேறறுத்து அவர் நம்ம குடும்பமாக தலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். அந்த அபிஷேகம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. சில வாக்குத்தத்தங்களை பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். யோசுவா போட்ட சாபம். எலிசா நாட்டில் எத்தனை நூற்றாண்டுகள் பாருங்க. அத்தனை காலத்துக்கு பிறகு தேவன் தம் கிருபையினால அந்த பட்டத்தில் இருந்த சாபத்தை தண்ணீரெல்லாம் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினா. நெடுங்காலம் பாலை கிடந்த காரியம் கூட ஒரு அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்கிற பொழுது அங்கே அது கட்டப்படுகிறது. நிர்மூலமான காரியங்கள் எல்லாம் மறுபடியும் எடுப்பிக்கப்படுகிறது. தலைமுறை இடிந்து போன பாலான காரியங்கள் எல்லாம் நீங்கள் கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது நீங்கள் புதிதாக கட்டப்படுகிற, நீங்கள் புதுப்பிக்கப்படுறீங்க, நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுறீங்க, கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக நீங்கள் மாறுறீங்க. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. ஒரு கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது, விசுவாச வாழ்க்கைக்குள் வருகிற பொழுது பாழாய் கிடக்கிற காரியங்கள் எல்லாம் பயனிலமாய் மாறுகிறது. நிர்மூலமான காரியங்களாம் மறுபடியும் கர்த்தர் எடுப்பித்து கட்ட ஆரம்பிக்கிறார். இடிந்து போன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மறுபடியும், இடிந்து போன வாழ்க்கைகளை மறுபடியும் கர்த்தர் கட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. ஹல்லேலூயா. எவ்வளவு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஏன் சர்ச்சுக்குள்ள வந்தோம், நான் ஏன் ஊழியக்காரன் மாறினேன். ஒரு காலம் எங்கள் குடும்பம் பாழாய் கிடந்து, கடன் பிரச்சனை, நோய்கள், வேலை இல்லை. ஸோ எவ்வளோ குடும்பம் வட்டி பிரச்சனை, எல்லாம் கஷ்டப்பட்டு நொந்து தோற்று வேதனைப்பட்டு கிடந்தப்படுது தான் கர்த்தருடைய புண்ணியம், அவருடைய கிருபை நம்ம சந்தித்தது. கர்த்தர் நம்மளை மறுபடியும் எடுப்பித்து கட்டினா, குடும்பத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டினா, பாலாய் கிடந்த குடும்பத்து மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்தது. நம்ம பிழைத்து கொண்டு நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம், நம்ம புதுப்பிக்கப்பட்டோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். குடும்பங்கள் இயேசு மகாராஜா புண்ணியத்தினாலே அதுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாலாய் கிடந்த குடும்பங்கள் எல்லாம்
கர்த்தர் கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறார். ஒரு வேலை சாயங்கால வேலை யோசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பாழாக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டுவார். கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டுவா. ஒருவேளை எங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தா கர்த்தர் மறுபடியும் உங்களை எடுப்பிப்பா. தலைமுறை இடிஞ்சு போய் கிடந்தீங்களா கர்த்தர் மறுபடியும் உங்களை புதுசாக கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரணம் நம்மளை வணைந்து கொள்ளும். கொய்யவன் களிமண்ணை வணைந்து கொள்கிறது போல உங்களின் குடும்பத்தை என்னை கர்த்தர் கிருபையாக வணைந்து கொள்ளுகிறா. பாலை கிடக்க விடமாட்டா, நிர்மூலமாக்கப்பட்டிருக்க விடமாட்டா, இடிந்து போய் கிடக்க விடமாட்டா. கர்த்தருடைய காரணம் நம்மளை சந்திக்கும், அவருடைய கிருபை நம்மளை சந்திக்கும், அவருடைய அபிஷேகம் நம்மளை சந்திக்கும், அவருடைய மகிமை நம்மளை சந்திக்கும். வாழ்க்கை கட்டப்படும், குடும்பங்கள் கட்டப்படும். கர்த்தரை கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா. நான் அப்படி ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். கர்த்தரை கட்டுகிறவர், கர்த்தர் உங்களை என்னை கட்டுகிறவர். அதை கட்டி நம்மளை ஆசீர்வதிப்போம். அப்படியே 7 மணி இருப்போம்மா, அப்படியே 7 மணி இருப்போம். கொஞ்சம் நம்ம ஜெபிக்கலாம். அந்த பிரசன்னம் அளவில்லாமல் நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தீங்க, எப்பேற்பட்ட எந்த காரியத்தை எதிர்பார்த்து வந்தீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாழான காரியங்கள் மறுபடியும் பயனலமாக மாறும். இடிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறுபடியும் கட்டப்படும். நிர்மூலமாக்கப்பட்ட காரியங்களாம் மறுபடியும் எடுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றும் அதை செய்கிறார். நமக்காக செய்கிறார். தாகத்தோடு வாஞ்சியோடு அவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறா. நம்ம மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது தான். தேவனே அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறா. பாலம் தேனும் ஓடுகிற காணாத தேசத்தின் வாக்குத்தத்தம் நம்ம மேலே இருக்கிறது. ஆனால் ஏன் ஆண்டவரே இந்த செங்கடல் பிளக்கவே மாட்டேங்குதாப்பா, ஏன் ஆண்டவரே இந்த யோர்தான் நதி எத்தனை நாளைக்கு தான் நதியை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் சொன்னா, யோசிப்பை பார்த்து, இன்னும் 3 நாளில் இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீங்க. ஒரு காலம் குறிக்கப்பட்டது. இன்னும் 3 நாளில் இந்த யோர்தான் உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரிக்கப்படும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. 3ஆவது நாளில் இந்த யோர்தானை கடந்து நீங்கள் போக போகிறீங்க. சகோதரி அன்பு தாயார், உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, யோர்தானை பார்த்து சோர்ந்து போனாயோ, யோர்தானை பார்த்து கலங்கி நிற்கிறாயோ, என் வாழ்க்கையில் இது பெருவெள்ளமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் இது பெருவெள்ளமாய் கண்களுக்கு முன்பாக என்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. என்னை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் பயம் வருகிறது, நடுக்கம் வருகிறது. எப்பொழுது அக்கறைக்கு போவேன், இந்த யோர்தான் எப்பொழுது பிளக்கும், என் வாழ்க்கை எப்பொழுது சுகம் வரும், எப்பொழுது எதிர்பார்த்து காத்திருக்க நன்மை வரும், எப்பொழுது அக்கறைக்கு போவேன், அடுத்த லெவல் பிளஸிங் எப்போ வரும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய மகனே, மகளே, அன்பு தாயார், உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, இன்னும் 3 நாளில் இந்த யோர்தான் பிளக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை யோசுவாக்கு உண்டானது போல இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நம்முடைய பிரச்சனைக்கோ கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறா, ஒரு நேரத்தை குறித்திருக்கிறா. கர்த்தர் தம்முடைய காலத்தில், கர்த்தர் தம்முடைய நேரத்தில் யோர்தான் 2ஆக பிளப்பா. உனக்காக, எனக்காக, உங்களுக்காக, எனக்காக கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், அபிஷேகம் வெளிப்படும், அவர் பிரசன்னம் வெளிப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகள் உடையும். அந்த சாயங்காலம் வேளையில வந்து நிற்கிறேன். உன் வாழ்க்கை தடைகளை கர்த்தர் உடைக்கிறா, வாழ்க்கைக்கு தடைகளை உடைக்கிறா. யோர்தான் பின்னிட்டு போவதை கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுங்க. ஆவில நிறைந்து இயேசுவை நாமத்தில் ஆமென் ஆண்டவரே, இயேசுவை நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையார ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் கண்முன்னே நிற்கிற எல்லா எரிகோ வெள்ளங்கள் இன்றைக்கு இயேசுவை நாமத்தினாலே பிளக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லா தடைகள் பின்னிட்டு போகட்டும். ஆண்டவரே, புதிய வழிகள் நாங்கள் பார்க்கட்டும், புதிய காரியங்கள் கண்கள் பார்க்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்தரிக்கட்டும். இந்த 8ஆவது மாதத்தை இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தருடைய காரியங்களை சந்திக்கட்டும், கர்த்தருடைய மகிமைகளை சந்திக்கட்டும், அபிஷேக தைலங்கள் மீது வார்க்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர், அபிஷேகிக்கிற ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவர். காரியத்தை செய்யுங்கப்பா, தடைகளை உடைங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவில நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்களுக்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறீர். ஆசாரியன் பாதங்கள் பட்ட பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரிய பாதம் அந்த யோர்தான் நதியில பட்ட பொழுது அது 2ஆக பிளந்தது. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் 2ஆக பிளக்கப்படுவதாக.
ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஜனத்தை ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அக்கறைக்கு கடந்து போக கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து காத்திருக்க நன்மைகளிலே உம்முடைய கிருபையும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வருகிறபடினாலே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அபிஷேக தைலம் எங்கள் மீது வார்க்கப்படுகிறபடினாலே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எரிகோ நல்ல பட்டணம் தான், அந்த லேண்ட்ல நல்லது தான். ஆனால் தண்ணீரோ கெட்டு போயிருந்தது, நீருட்சிகளோ கெட்டு போயிருந்தது, இருதயம் சில இலைகளை கெட்டு போயிருந்தது. இயேசு மகாராஜ தம் ரத்தத்தினால, தம்முடைய வார்த்தையினால அந்த இருதயத்தை சுகமாக்கினார், அந்த இருதயத்தை சுகமாக்கினார், அதை சுத்தப்படுத்தினார், நவமான இருதயமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆரோக்கியப்படுத்தினார். இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது. இருதயத்தில் சமாதானம் வந்தது. இருதயத்தில் தெய்வீக சுகம் வந்தது. இருதயத்தில் பெரிய தெய்வீக ஆரோக்கியம் வந்தது. மாம்சத்தின் கிரிகள் அழிக்கப்பட்டது, பழைய மனுஷ சுபாவங்கள் அழிக்கப்பட்டது. இயேசு மகாராஜா இருதயத்துக்குள்ள வந்தா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா நம் இருதயத்துக்குள்ள வந்தா. எதற்காக? ஹல்லேலூயா. எதற்காக? பாலான காரியங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்காக, இடிந்து போன வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்காக, பாழாக்கப்பட்ட காரியங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்காக கர்த்தர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீங்க. உங்க வாழ்க்கை கட்டப்படும், உங்க குடும்பங்கள் கட்டப்படும். கர்த்தர் அதை செய்து முடிப்பா, கர்த்தர் இதை செய்து முடிப்பா. ஹல்லேலூயா. நிர்மூலமாக்கப்பட்ட சிலர், இடிக்கப்பட்ட சிலர், ஒடுக்கப்பட்ட சிலர் வேலை கர்த்தருடைய கரம் வருகிறது, உங்க மேல் அபிஷேகம் வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது. உன் வாழ்க்கை கட்டப்படும். நீ எப்சிபா என்றோ நீ பீலா என்றும் அழைக்கப்படுவாய். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறா, கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறா. உன் வாழ்க்கைப்படுவாய், தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. நீ எப்சிபா என்றும் பீலா என்றும் அழைக்கப்படுவாய். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி. இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், மகிமையான ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா அந்த ஊழியங்களை, எல்லைகளை, கர்த்தர் ஜனத்தை மகிமையாய் ஆசீர்வதிங்க அப்பா. பெரிய காட்டு செய்யுங்க. எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம், உங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே.